அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க இருக்கோம்னா, முருகப்பெருமானின் வேல்மாறல் சிறப்பை பற்றியும், அந்த வேல்மாறல் படிக்கும் முறையை பற்றியும் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். முருகனுக்கு உண்டான பாடல் அப்படின்னு சொன்னாலே, கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் இதெல்லாம் தான் நம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பார்வதியோட அவங்க அவங்களோட ஒட்டுமொத்த சக்தியுமே வேலாக உருமாற்றி அந்த வேலை முருகப்பெருமானின் கையில கொடுத்திருக்காங்க. அந்த வேலை போற்றும் வகையில் அமைந்திருப்பதுதான் இந்த வேல்மாறல். அந்த வேல்மாறலோட சிறப்பை பற்றி தான் பார்க்க போறோம். யாரு ஒருத்தவங்க தினமும் வேல்மாறல பாராயணம் செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலோட சக்தி முழுமையாக கிடைக்கும். சில பேருக்கு இந்த வேல்மாறலை முழுமையாக படிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்காது. இந்த வரிகளை உச்சரிப்பதற்கும் சிரமம் இருக்கும். வேல்மாறலை முழுமையாக படிக்க முடியலனாலும் பரவாயில்ல. அந்த வேல்மாறலில் இருக்கக்கூடிய இந்த 4 வரிகளை தினமும் படிச்சுட்டு வந்தாலே போதும். வேல்மாறலை படிச்ச பலனை நம்மால பெற முடியும். அது என்ன வரிகள், அது எப்படி படிக்கிறது, எந்த நேரத்தில் படிப்பது என்பதை பார்க்கலாம். வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னா பூஜை அறையில் சின்னதா ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வேலுக்கு நீங்க சந்தனம், குங்குமம், பொட்டு வைத்து பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பக்கத்துல வச்சிருங்க. காலையில் எழுந்து அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் நீங்க வேல்மாறலை பாராயணம் செய்யணும். செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த வேலுக்கு சின்னதா ஒரு அபிஷேகம் செய்யணும். எங்க வீட்ல எங்க வீட்ல வேல் இல்ல. நாங்க இந்த பாடல படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் படிக்கலாம். முருகப்பெருமானை மனசுல நினைச்சுட்டு படிச்சீங்கன்னா, நிச்சயமா படிக்கலாம். முருகப்பெருமானை மனசுல நினைச்சுட்டு நீங்க நின்ன இடத்துல இருந்தே இந்த பாடலை நீங்க படிச்சாலும், முருகப்பெருமானோட வேல் உங்களுக்கு துணையா நிற்கும். காலை நேரம், மாலை நேரம் அல்லது இரவு நேரத்துல எப்ப வேண்டுமானாலும் நீங்க இந்த பாடல் வரிகளை சொல்லலாம். தீராத துன்பத்துல வெளியே எங்கேயோ நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முருகா முருகான்னு கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை நீங்க சொன்னாலே போதும். முருகப்பெருமான் ஓடி உங்களை காப்பாற்றிடுவாரு. உங்க மனசுல என்ன வேண்டுதல் வேணுமானாலும் வச்சு நீங்க இந்த வேல்மாறலை படிக்கத் தொடங்கலாம். இந்த வேல்மாறல்ல படிக்கத் தொடங்கிய பிறகு உங்களுக்குள்ள ஏற்படுகிற மாற்றத்தை நீங்களே உணர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்குள் வருவதை உணரும் சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இவை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே. இந்த வேல்மாறலை முழுமையாக படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க அந்த முருகப்பெருமான் வேலுக்கு முன்பு அமர்ந்து முழுமையாக இந்த பாடல்களை நீங்க படிக்கலாம். முடியாதவர்கள் இந்த 4 வரிகளை நீங்க 16 முறை சொன்னாலே போதும். அந்த முருகப்பெருமான் அருள் ஆசையை உங்களால் முழுமையாக பெற முடியும். பிறகு பூஜை அறையில் வேலை வைத்து இந்த பாடலை நீங்க சொல்லி பூஜை செய்து முடிச்சிட்டு, தேவைப்பட்டா அந்த வேலை நீங்க உங்க கூடையே துணைக்கு எடுத்து செல்லலாம். முக்கியமான வேலைக்கு செல்லும் பொழுது காரிய தடைகள் எதுவும் வராம இருக்க இந்த வேல் உங்க கையில் இருந்தாலே போதும். தடைகள் விலகும், நினைத்தது நடக்கும். வேல்மாறலை பத்தி ஒருத்தவங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட 48 நாள் தொடர்ந்து நீங்க பூஜை அறையில் அமர்ந்து முருகனை நினைச்சு இந்த 4 வரிகளை நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்காத அதிசயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். அதுபோலவே வேல்மாறல் படிக்க தொடங்கிய உடனே உங்க வாழ்க்கையில தீராத துன்பம் வந்துட்டு அப்படின்னா உடனே நீங்க வேல்மாறல் படிக்கிறத நிறுத்திடாதீங்க. முருகப்பெருமான் உங்களோட கர்மாக்களை முதலில் கழிக்கிறார். பிறகு நல்லதை வாரி வாரி கொடுப்பார். முருகா முருகா என்ற அவரோட நாமத்தை சொல்லி அவரோட பாதங்களை நீங்க பற்றி கொண்டாலே நிச்சயம் உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. அனைத்தும் நன்மையாகவே முடியும். இந்த பதிவு உங்க அனைவருக்குமே பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.